அவரை மாத்திரம் உங்க ஆவியில பார்த்து துதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த துதியில தான் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா. எல்லாரும் உலகத்தினால் கண்களை மூடி அவரை பார்க்கலாம். இயேசு மகாராஜா எங்கள் நேச. அவர் ரொம்ப நேச. இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா. கண்களை மூடி எழுதிட்டு நாவில் இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இரக்கத்தின் சிகரம் நீரே, ஏழைகளின் என்னுடைய பலன் நீங்களா. நம்ம தான் நம்பி இருக்கிறாங்க. என்னுடைய நம்பிக்கை நீங்க தான். அப்படியே உள்ள ஆழத்துல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ணுங்க. ஆவியில சிங்காசனத்தில் இருக்கிற தேவனோடு உங்களுடைய ஆவி கனெக்ட் ஆகி அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை. சந்தாமே, நீங்க திக்கற்றோர்களா இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உதவிடும் தகப்பன் அவர். அவரிடத்துல பாருங்க. உங்க ஆவிக்குரிய கண்கள் அவரை பாருங்க. மாம்சத்தை விட்டுருங்க. ஆவிக்குரிய கண்களை மூடி இந்த விஷயத்துல அவன் திக்கற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் வழி தெரியாம நிக்கிறனே, எங்கே போவேன்? அவரிடத்துல வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. அவர் உங்களை மறப்பதே இல்லை. நம்பினோரை அவர் மறப்பதே இல்லை. அவர் தேடி நீங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் அவர் அவனை வெறுப்பதே இல்லை. ஆமென், ஆமென். ஏழைகளின் பலன் நீரே. உங்க சத்தம் அதிகமா வரணும். என்ன அதிகமா பாடுங்க பார்ப்போம். அப்பாவை பார்த்து என்னை பார்த்து மியூசிக் போடுறதுனால அவர் செய்த நன்மைகளை எண்ணி உங்க நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு கர்த்தருக்கு பாப்பார். திக்கற்றோரே அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. அப்பா பார்த்து சொல்லுங்க.